நான் யூஏல ரொம்ப மிஸ் பண்ணுற ஒரு பொருள்னால் இதுதான். யூஏல எல்லாமே கிடைக்கும். பட் இது கிடைச்சாலும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ ஊருக்கு வந்ததும் பார்த்திங்கன்னா நுங்கு வாங்கியாச்சு. நல்ல கொளுத்துற வெயிலுக்கு ரெஃப்ரெஷிங் அண்ட் டேஸ்டியான நுங்கு ஷர்பத் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? நுங்கு நல்லா எலசாக பார்த்து வாங்கணும். ரொம்ப முத்தலாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. வாங்கி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இதோட தோல்லாம் எடுத்துருங்க. இப்போ இந்த எல்லா நுங்கையும் கையாலே நல்லா அந்த மாதிரி மசிச்சு விடணும். நோ மிக்ஸி யூஸ் பண்ணக்கூடாது. கையால் பண்ணால் தான் இது வந்து டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வரும். நுங்கு நல்லா சாஃப்டாக இருந்தால் தான் இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு வந்து மேஷ் பண்ணுறதுக்கு வரும். நான் எப்படி செய்கிறேனோ இதே மாதிரி செய்யுங்க. மிக்ஸிலாம் போட்டால் டேஸ்ட் வந்து டோட்டலாக மாறிடும். இந்த டேஸ்ட் வராது. நல்லா மசிச்சு விட்டதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1.5 கிளாஸ் பால் சேர்த்துக்கிறேன். நல்லா சுண்ட காய்ச்சின பாலேடோடு சேர்த்துடணும். இப்போ இந்த சுகர் கரையிற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இதில் வேறு எந்த ஃப்ளேவருமே சேர்க்கக்கூடாது. ஏலக்காய் தூளோ அப்படி இல்லைனா நட்ஸோ வெனிலா எசன்ஸோ எதுவுமே சேர்க்கக்கூடாது. இதில் இருக்க ஃப்ளேவரே ரொம்ப சூப்பராக இருக்கும். நுங்கோட டேஸ்ட்டோட இந்த ஷர்பத் குடித்தா தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஐஸ் க்யூப்ஸும் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குடிக்க வேண்டியது தான். அடிக்கிற வெயிலுக்கு குடித்தா வயிற்றில் ஈஸி போட்ட மாதிரி இருக்கும் குளுகுலுன்ட்டு. ஸோ இந்த நுங்கு சீசனில் மிஸ் பண்ணாமல் நுங்கு வாங்கி கண்டிப்பாக இந்த ஷர்பத் ட்ரை பண்ணி பாருங்கள்.